டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக மதுரை பழங்காநத்தத்தில் தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான தகவல்களோடு பேச நமது செய்தியாளர் சிந்தலை பெருமாள் இணைப்பிருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிந்தலை பெருமாள், யாருடைய தலைமையில தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது? போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சிந்தலை பெருமாள், தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. யாருடைய தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வேதவல்லி, அதாவது அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்த டிடிவி தினகரனுக்கு ஆதரவான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டனம் என்றால், அதாவது அவர் இந்த இரட்டை இலை சின்னத்திற்காக லஞ்சம் கொடுத்த வழக்கில் டெல்லி போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையில் மத்திய அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆதரவாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேறு அமைச்சர்களோ அல்லது அதிமுகவை சேர்ந்த பிற நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. முழுக்க அதாவது தொண்டர்கள், தினகரனுக்கு ஆதரவான தொண்டர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார், இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முக்கிய தலைமை வகிப்பவராக கர்நாடக மாநிலத்தினுடைய அதிமுகவுடைய மாநில தலைவர் புகழேந்தி அவர்கள் தலைமையில் நடத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் புகழேந்தி இந்த மேடைக்கு வரவில்லை. அவர் வருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கூட்டம் இங்கே அதிகமாக இருக்கிறது. கண்டன ஆர்ப்பாட்டம் முழுக்க மத்திய அரசு, அதாவது டிடிவி தினகரனுக்கு எதிராக பொய் வழக்கு போட்டு திட்டமிட்டு சதி செயல் செய்ததாக அவர்கள் மேடையிலே முழங்கி வருகிறார்கள். இந்த அடிப்படையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. வேதவல்லி, சிந்தலை பெருமாள், தொடர்ச்சியா இந்த தினகரன் வழக்குக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள்? இதுல அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்கிறது? நான் வேண்டுமானால் இயக்கத்தில் இருந்து இப்பொழுது ஒதுக்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன, அதாவது டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மீது பொய் வழக்கு போட்டிருப்பதாகவும் இவர்கள் தொண்டர்கள் மத்தியிலே தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த ஒரு காரணத்தை வைத்து இவர் முன்னிட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முழுக்க மத்திய அரசு சதி செயல் செய்து இந்த தமிழகத்திலே ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு திட்டமிட்டு இந்த செயலை செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே மத்திய அரசை சாடும் விதத்திலும் தினகரனுக்கு ஆதரவு அளிக்கும் விதத்திலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது தொண்டர்கள் பலர் நம்மோடு இருக்கிறார்கள். அவரிடமே கேட்போம். இப்ப நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க, இதை பத்தி சொல்லுங்க. அதாவது சார், ஒரு அக்யூஸ்ட புடிச்சு வச்சுக்கிட்டு பொய் வழக்கு போட்டு இவர் மேல திட்டமிட்டு ஒரு ஆவணத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த போலீஸ் அலைஞ்சிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் மாபெரும் தலைவனா டிடிவி வந்துருவாரு, எந்த அரசாங்கமும் நம்மளால தமிழ்நாட்டில் காலடி வைக்க முடியாது, அதனால இவரை திட்டமிட்டு அழிச்சிருவோம்ன்றதுக்காக ஒரு அக்யூஸ்ட், ஒரு புராட பிடிச்சு வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர்ல ஒரு பேரே கிடையாது. அப்படி இருந்து இந்த புதுசா ஆவணத்தை உருவாக்குறாங்க. அவன் ஒரு புராடு, உலக புராடு. தற்போது கேட்டிருப்பீர்கள் தம்பி தமிழரசன், அதாவது நமது செய்திகளில் கேள்விப்பட்டவரை, நாம் படித்தவரை, நமக்கு கிடைத்த தகவல்கள் கிடைத்திருக்கிற வரை பார்த்தோம் என்றால், தினகரன் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததற்கு ஒப்புக்கொண்டார். அதனுடைய அடிப்படையிலேயே அவரும் அவருடைய நண்பரையும் கைது செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனாலும் கூட மத்திய அரசின் தூண்டுதலால் திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டதாகவே இவர்கள் தொண்டர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் மற்றொரு தொண்டர்கள் அவரிடம் கேட்போம். நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கோம். அம்மா மேல எப்படி திமுக ஆட்சியில பொய் வழக்கு 12 கேஸ் போட்டாங்களோ 11 கேஸையும் அம்மா அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். மோடியின் சர்க்கார் அம்மா தினகரன் மீது எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதை முறியடித்து வெற்றி வருவார். அனைத்து அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் அத்தனை பேரும் சசிகலாவின் டிடிவி தினகரன் பின்னால் இருக்கும் என்பதை இதன் மூலம் உறுதி செய்கிறோம். அதாவது டிடிவி தினகரனுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை இவர்கள் முழுக்க எதிர்க்கட்சியை கூட குற்றம் சாட்டுவதாக தெரியவில்லை. முழுக்க மத்திய அரசை மட்டுமே குற்றம் சாட்டுகிறார்கள். தினகரனை இந்த வழக்கில் திட்டமிட்டு சேர்த்து இந்த வழக்கில் தோற்றிருக்கிறார்கள். அதனை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அவருடைய இன்னொரு தொண்டரிடம் கேட்போம். இப்போ இது இப்போ மத்திய அரசுக்கு எதிரான போராட்டமா இல்ல வேற மாநில எதிர்க்கட்சி சம்பந்தமா அவங்களுக்கு எதிராக இது பண்றீங்களா? இது முழுக்க மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம். கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு டிடிவி தினகரன் அவர்களை பொய் வழக்கை போட்டு இந்த கழகத்தை அடிமைப்படுத்த வேண்டும். சிந்தலை பெருமாள், நீங்க இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம். தற்போது டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக மதுரை பழங்காநத்தத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது.